ஒரு அரிசி இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்ல முடியும் அல்லாவுக்கு. சாக்கிரதையா வலிச்சு போடுடி அப்படின்னு அப்போ உள்ள மாமியார் சொல்லுவாங்க. இப்போ உள்ள மாமியார் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. சரி கொஞ்சம் பையன்கிட்ட பைய சொல்லுவாங்க, இதுவா எல்லாத்தையும் வலிச்சு போட்டுருங்கம்மா. கமெண்டில் வந்து சில பேர் சொல்கிறாங்க நிறையா பேசுகிறாங்க அப்படின்னு. எப்போதுமே என்னுடைய தன்மை அதான், நான் அப்படித்தான் பேசுவேன், எல்லாமே பேசுவேன். அப்புறம் கொஞ்சம் இது பண்ணால் கட் பண்ணிக்கிறேன். அது வந்து மக்களுக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுல்ல நான் பேசுகிறது. அந்த மாதிரி பழகிட்டேன், அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன். பேசுறதுல என்ன இருக்குது, நீங்கள் நல்லா பேசுங்க. பேசுறது பேச்சு பெரும் மூச்சு, பேச்சு மூச்சு நல்லது. அந்த மாதிரி இருக்கிறது தான் மூச்சுக்கு, மூச்சு பயிற்சி எல்லா பயிற்சிக்கும் நல்லது. எல்லாருமே பேசுங்க, நல்லா பேசுகிறத கற்றுக்கங்க. ஆனால் ஓயாமல் உங்கள்கிட்ட நைன்னு பேச வேண்டியதில்லை. நோய் உங்கள் பேச்சிலையும் சிறப்பு இருந்தால்தான் யாரும் கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. பேசுனா எல்லாரும் பேசுகிறது சரியாயிடாது. இந்த இப்போ செய்தி சொல்கிறாங்களே அந்த மாதிரி சொல்லிடுவேன் நான். செய்தியெல்லாம் அப்படி படிப்பேன். இப்போ கூட இந்த வயசில் கூட அப்படி படிப்பேன். நல்லா பேப்பர்லாம் தினத்தந்தி பேப்பரும் படிப்பேன், ஓதவும் செஞ்சுக்கிருவேன். நல்லா இன்னும் எனக்கு பிரெயினை வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இன்னமும் துவா செய்யுங்க, நீங்கள் செய்கிற துவாத்தே அப்படி நல்லபடியாக நான் பேசுகிறேன். ஒரு அளவாக பேசிக்கிடுவோம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். என் பேச்சு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள், பிடிக்கலைன்னு சொல்லுங்கள், அது நம்ம திருத்திக்கிடுவோம் எப்படின்னு. எனக்கு வந்து முட்டி வலி இருந்தது. எப்படி அது இருந்ததுன்னு சொன்னால், எனக்கு 40 வயசில் காலை தாங்கி லேசாக வலி வந்துக்கிட்டே இருக்கும். அதிலே நடந்து வேலை செய்ய ரொம்ப வலி வந்து வேகமாக படுக்க வச்சிருச்சு. அப்புறம் எந்திரிச்சு பெட்டை விட்டு எந்திரிச்சு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு இதுக்கு போக முடியலை, அந்த அளவுக்கு வலி. என் பிள்ளைய 2 கொண்டுக்கிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பார்த்துச்சுங்க. பரவாயில்ல, நல்லா வந்துருச்சு, நல்லா ஆயிடுச்சு. எனக்கு 3 மாதம் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் போக படிலாம் ஏற வைப்பாங்க, மறுநாள் இது பண்ணப்பா வலிலாம் இருக்கும். அதையெல்லாம் கவலைப்படாதீங்க. வலி இருக்கிறவங்க உங்களுக்கு முடியாமல் இருந்தால், அந்த மாதிரி முட்டி வலி இருந்தால் செஞ்சுக்கோங்க. அது ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லா செஞ்சுட்டு நடங்க. கொஞ்ச நாள் நம்ம இருக்க போகிறோம். ஆனால் என்னை வந்து டாக்டர் கேட்டாங்க, நீங்கள் என்ன உழைச்சியே இவ்வளவு இருக்குது, மோசமாக போயிடுச்சு பாவம், 10 குழந்தை வேற பற்றி எல்லாம்ல இது கேட்பாங்க, எல்லாரும் கேட்குங்க எல்லா மக்களும். அப்போ ஆமாம் அப்படின்னு தலையாட்டிக்கிடுவேன். என்ன செய்கிறது, முட்டி வலியை வச்சுக்கிட்டு ரொம்ப தெரியாது. பெண்களுக்கு இது முட்டி வலி நிறையா வருது. காரணம் வந்து எப்படின்னு கேட்டால், வைட்டமின் கிடைக்கிறது இல்லை, கால்சியம் கிடைக்கிறது இல்லை. 2வது அவங்க மெனாபஸாக இருக்கும்போது ஒரு ஆதரிப்பு இருக்காது, எதுவும் இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி டயர்டாகவே இருப்பாங்க. அதில் தான் அந்த மாதிரிலாம் வரும், எல்லாம் வரும். பார்த்துக்கோங்க, எல்லாரும் அரவணைப்போட குடும்பங்களில் இருந்துக்கோங்க. புருஷங்களும் ரொம்ப அரவணைப்போட இருந்து வாங்க. நான் 4 மணிக்கு எந்திரிக்கிறவ நைட்டு 9 மணி வரைக்கும் நிற்கணும். உட்கார்றதுக்கே நேரம் கிடைக்காது. நின்றுக்கிட்டு தான் சாப்பிடுவேன், நின்றுக்கிட்டு தான் தண்ணி குடிப்பேன். அந்த வேலை யாரும் பார்க்க முடியாது, பார்க்க வேணாம். ரொம்பவும் உழைக்கக்கூடாது. ஒரு அளவான உடற்பயிற்சி எக்ஸசைஸ் கண்டிப்பாக இருக்கணும், அது இருக்கணும்.